உங்க வைஃபை ஸ்லோவா இருக்கா? அதுக்கு உங்க பக்கத்து வீட்ல இருக்கக்கூடிய வைஃபை கூட ஒரு காரணமா இருக்கலாம். என்னடா சொல்றா? ரெண்டு வைஃபை ஆக்சஸ் பாயிண்ட் ஒரே சேனல்ல கனெக்ட் ஆயிருந்தா இன்டர்ஃபரன்ஸ் கிரியேட் ஆகும். அதனால வைஃபை ஸ்லோ ஆகும். அதுக்காக பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட போயிட்டு உங்க வைஃபை சேனலை மாத்தி வைங்கன்னு நம்ம சண்டை போட முடியாது. இதை எப்படி செக் பண்றதுங்கிறத பத்தி இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். உங்க போன்ல பிளே ஸ்டோர்ல போயிட்டு வைஃபை சிக்னல் மீட்டர் ப்ரோ ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. உங்க சுத்தி இருக்கக்கூடிய வைஃபை எந்தெந்த சேனல்ல ரன் ஆகுதுங்கிறத இந்த ஆப்ல போயிட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். இந்த வைஃபை ஆர்எஃப் ஷீல்டு டெஸ்ட் பாக்ஸ் உள்ளர ஒரு வைஃபை ஆக்சஸ் பாயிண்ட்டையும் அதோட கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய ஒரு லேப்டாப்பையும் உள்ள வச்சிடறோம். இப்போ உள்ள இருக்கக்கூடிய லேப்டாப்பை இன்னொரு லேப்டாப்ல இருந்து ஆர்டிபி கனெக்ஷன் வழியா ரிமோட்ல எடுத்துடுறோம். இப்போ இந்த டெஸ்ட் பாக்ஸ் உள்ள இருக்கிற ஸ்க்ரீன் தான் இந்த லேப்டாப்ல தெரியுது. இதில் ஸ்பீடு செக் பண்ணி பார்க்குறோம். 80 Mbps வருது. இப்போ அதே சேனலில் கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய இன்னொரு வைஃபை ஆக்சஸ் பாயிண்ட்டை இந்த டெஸ்ட் பாக்ஸ் உள்ளார வைக்கிறோம். இப்போ வைஃபை செக் பண்ணி பார்க்குறோம். ரெண்டு ஆக்சஸ் பாயிண்ட் மட்டும் தான் அந்த லேப்டாப்பில் காமிக்குது. இப்போ செகண்டாக வச்சிருக்கிற ஆக்சஸ் பாயிண்ட்டில் லோடு நிறைய கொடுக்கறதுக்காக 4 மொபைலை கனெக்ட் பண்ணி அதையும் அந்த பாக்ஸ் உள்ளாரே வச்சிடறோம். இப்போ ரெண்டு ஆக்சஸ் பாயிண்ட்டுமே பக்கத்தில் இருக்கு. ஒரே சேனலில் ரன் ஆகிட்டு இருக்கு. லோடு நிறைய போயிட்டு இருக்கு. இப்போ அந்த லேப்டாப்பில் ஸ்பீடு செக் பண்ணி பார்க்குறோம். 40 Mbps வரை குறைஞ்சிருச்சு. இந்த ஒரே சேனல்னால வர்ற ப்ராப்ளம்ஸ் நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருக்க மாட்டோம். ஏன்னா லோடு அந்த அளவுக்கு கொடுத்துருக்க மாட்டோம். உங்கள் வைஃபை ஆக்சஸ் பாயிண்ட்டும் பக்கத்தில் இருக்கக்கூடிய வைஃபை ஆக்சஸ் பாயிண்ட்டும் சேம் சேனலில் இருந்தால் சேனலில் போய்ட்டு சேஞ்ச் பண்ணிருங்க. சேனல் சேஞ்ச் ஆப்ஷன் ரவுட்டர் மாடலை பொறுத்து வேரி ஆகும். ஃபியூச்சரில் நம்மளை சுற்றி எல்லாமே வைஃபைல தான் ரன் ஆக போகுது.